எழுத்தாளர்கள் எப்படி இருக்க வேண்டும், இந்த சமூகத்தில் அவருடைய பணி எப்படிப்பட்ட நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். எழுத்தாளர்கள் என்பது இன்று பெருகிவிட்ட சமூக ஊடகங்களையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதை எழுத்தாளர்களுடைய மாநாட்டில் NS கிருஷ்ணன் அவர்கள் என்ன சொன்னார், அதை பற்றி தான் இன்று தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது உங்கள் முத்தமிழ் பார்வை, வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு ஆளுமை ஏற்படுத்தி கொண்டவர் தான் திரைப்பட நடிகர் திரு NS கிருஷ்ணன் அவர்கள். சமூகத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை, பகுத்தறிவு கொள்கைகளை தன்னுடைய நகைச்சுவை மூலமாக சாதாரண மனிதர்களும் புரிந்து கொள்ளும் விதமாக திரைப்படத்தில், நாடகத்தில் எடுத்துச் சொன்னவர் தான் திரு NS கிருஷ்ணன் அவர்கள். அதாவது அவருடைய கருத்துக்களை பாடல்கள் மூலமாகவும் வசனங்கள் மூலமாகவும் அழுத்தமாக சொன்னார். அன்று அவர் சொன்னது இன்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, திரைப்படத்துறையை பொறுத்தவரையில் காலம் காலமாக நகைச்சுவை நடிகர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் NS கிருஷ்ணன் அவர்கள் தனக்கென்று ஒரு தனி இடத்தை வகித்ததோடு மட்டுமல்ல, தனித்துவம் பெற்றவராகவும் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஏன்னா அப்படிப்பட்ட கருத்துக்களை அவர் மக்களுக்காக எடுத்து சொல்லி இருக்கிறார். உங்களுக்கே தெரியும், விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி அப்படிங்கிற ஒரு பாடல் என்றோ அவர் சொன்னாலும் இன்று அது நடைமுறையில் இருக்கிறது அல்லவா. அப்படிப்பட்ட ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் விதைத்தவர் NS கிருஷ்ணன் அவர்கள். எழுத்தாளர்கள் மாநாடு ஒன்றில் NS கிருஷ்ணன் அவர்கள் ஒரு எழுத்தாளர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும், இன்று எழுத்தாளர் என்றால் சமூக ஊடகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அதனால என்ன சொன்னார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? தற்போது எழுத்தாளர்கள் பேனாவை எப்படிப்பட்ட மை கொண்டு எழுதுகிறார்கள் தெரியுமா என்று சொன்னவர், சிலர் தற்பெருமை கொண்டு எழுதுகிறார்கள், சிலர் பொறாமை கொண்டு எழுதுகிறார்கள், சிலர் பழமை கொண்டு எழுதுகிறார்கள். இவற்றையெல்லாம் அருமையான எழுத்துக்கள் என்று ஏற்றுக்கொண்டாலும் கூட எழுத்தாளர்கள் தொடக்கூடாத மைகள் சில உள்ளன. அவை கயமை, பொய்மை, மடமை, வேற்றுமை என்று சொன்னார். கூட்டத்தில் கரவொலி நிற்க வெகு நேரமானது. தொடர்ந்து கூட்டத்தில் எழுத்தாளர்கள் எப்படிப்பட்ட மைகள் கொண்டு எழுத வேண்டும் தெரியுமா அப்படின்னு சொல்றார். நன்மை தரக்கூடிய நேர்மை, புதுமை, செம்மை, உண்மை இவற்றின் மூலமாக சமூகத்தில் நீக்க வேண்டிய மைகள் ஏழ்மை, வறுமை, கல்லாமை என்று சொல்லி முடிக்கின்றார். அரங்கமே ஆறாவாரத்தில் திளைத்திருந்தது. இப்பொழுது யோசித்து பாருங்கள், படைப்பாளிகள் என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எழுத்தாளர்கள் என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் சொல்லுகின்ற உண்மைகள் இந்த சமூகத்திற்கு நன்மை பயக்க வேண்டும். எனவே படைப்பாளிகளே, உண்மை சொல்லுங்கள், சமூகத்திற்கு நன்மை செய்யுங்கள். இதைத்தான் சொன்னார் NS கிருஷ்ணன் அவர்கள். என்ன நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.